ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? ஏய் வேற மாதிரி இருக்கக்கூடாது. சென்னையில் வந்து நைட் டைமில் டீ குடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் பசங்க பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் இருக்கிறத விட டீ கடையில் நைட் டைம் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு 11 மணிக்கு இவங்கெல்லாம் அடித்து இழுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்க டீ கடையில் போய் மீட் பண்ணுவோம். காஃபி, ஒரு டீ, ஒரு பால். போரூரில் இருக்க எப்போவுமே வழக்கமாக குடிக்கிற டீ கடைக்கு வந்துட்டாங்க. கேமரானாலே பயந்து போடுறாங்க. நம்ம நண்பர் தான் அவர். ஃப்ரேம் செட் பண்ணுறதுக்குலாம் படாத பாடுபட வேண்டியது. ஃபோன் வந்து தண்ணிக்கு எனக்கு பின்னாடி இருக்குது. யாராவது தண்ணி குடிக்க வந்தாங்கன்னா ஃபோன் காலி. கண்ணாடி மயிராது. டீசெண்டாக. ஆக்சுவலாக அந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமஸான யூடியூபர் ஜெய்மணி எல்லாம் அடிக்கடி வருவாங்க. நம்மளும் இங்கே அடிக்கடி வர்றோம். ஆனால் ஒரு தடவை கூட அவர்கிட்ட பேசினது இல்லை. இந்த வீடியோ வைரல் ஆச்சுன்னா அவரே நம்மளை வந்து பார்த்து பேசுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஒரு வீடியோ கூட போடுறதில்ல. நான் அதுதான் எங்கேயும் வயதாகிறது. இந்த மாதிரி 100 வீடியோ பண்ணியிருக்கோம். ஒரு வீடியோ கூட போஸ்ட் பண்ணதில்லை. ஆனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். இதுதான் நான் கேட்டு பல மாதம் ஆகி போச்சு. நியூ இயருக்கு எடுத்த வீடியோவே இன்னும் போடாமல் வச்சுருக்காங்க. இப்போ இங்கே நாங்களாம் வைரலாகி என்ன பண்ணுறது, இருக்கிற மனசில் இருக்கிற வேதனை, ஆதங்க, மன உளைச்சல், அது இது மாதிரி வீடியோவில் சொல்லுங்க. அப்பா அதெல்லாம் இதில் சொல்லுங்க. மனசுல பட்டது 4 ஏற்றுல சொன்னாதாங்க நல்லா இருக்கும். மனசுல உள்ள பாடத்தை இறக்கி வைங்க. இங்கே இறக்கி வைங்க. இப்போதைக்கு இறக்கி வைங்க. இவர் இப்போ தான் ஒரு ஆள்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தாப்புல, ஊமை குத்தம் வாங்கிட்டு வந்தார் வீடியோ காலில். இவர் பட்டதெல்லாம் வந்து டீ கடையில் சொல்கிறாரு. டீயை குடிச்சு முடிச்சாச்சு நண்பர்களே. நம்ம வீடு ஆக்சுவலாக நம்ம இப்போ சென்னை போரூரில் நம்ம இருக்கோம். வாய் இப்படி உளருது. போலீஸ் வராங்களோ இங்கே ஆப்போசிட்டில். போலீஸ் கொல்ல கஷ்டி மாதிரி வரேன். வேணும் போலீஸ் ஆவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐயே நண்பர்களே வருதுங்க. சை டீயை குடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து ஒன்றுக்கு வேறவருக்கு வருதான்.